வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கொடைக்கானல் போனோன்னே வீட்டிலேருந்து கிளம்பி திருச்சிக்கு வந்துவிட்டோம். திருச்சியிலேருந்து தான் நம்ம பயணம் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா, பஸ்ஸிலே கொடைக்கானல் வரைக்கும் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு பிளான் பண்ணும்போது ஃபுல்லாக காரில் போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அப்புறம் ஃபுல்லாக காரில் வேண்டாம், பாதி மட்டும் காரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் பிடிச்சி திருச்சிக்கு வந்துவிட்டோம். திருச்சிக்கு வந்தது ரொம்ப கம்மியான செலவில் வந்துச்சு. ட்ரெயின் டிக்கெட் தெரியல உங்களுக்கு, ஸோ ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. திருச்சிக்கு வந்துட்டு திருச்சியிலேருந்து மறுபடியும் திண்டுக்கல் மாவட்டத்தில் தானே கொடைக்கானல் இருக்குது. அதனால் திண்டுக்கல் வந்துட்டு பஸ்ஸில் வந்துட்டோம். இங்கேருந்து தான் நம்ம வந்துட்டு காரில் பயணம் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக நாங்கள் புக் பண்ண ட்ராவல்ஸ் வந்து ஏபி ட்ராவல்ஸ். திண்டுக்கல் வந்தாச்சு. நான், ஹரி, முருகா. சில பேருக்கு கொஷின் வரும், அது என்னென்னா, அட பைத்தியக்காரா, திருச்சி வரைக்கும் ட்ரெயினில் வந்துட்டல, அப்புறம் என்ன திண்டுக்கலுக்கு ட்ரெயினில் போக வேண்டியது தானே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அதுக்கு எங்கள்கிட்ட ஒரு ரீசன் இருக்குது. முக்கியமாக ஒரு சின்ன விஷயத்துக்காக தான் திருச்சிக்கு வந்தோம். அது என்னன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்த வீடியோ மீன்ஸ் கொடைக்கானல்லேருந்து திரும்பி வரும்போது கண்டிப்பாக சொல்கிறேன். பாலாஜி பவன்ற ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். காஃபி சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே நம்ம கார் வந்துடுச்சு. எப்போயாவது திண்டுக்கல் வந்தீங்கன்னா இந்த காஃபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மாதிரி ஃபில்டர் காஃபி மாதிரி நல்லாயிருக்கும், சூப்பராக. அப்புறம் காஃபி குடித்து முடித்தோடனே நம்ம காரை வந்துடுச்சு. அண்ணா வந்துட்டார். வந்துட்டு கால் பண்ணார். ஆப்போசிட்டில் தான் நின்னார். அப்புறம் என்ன, கொடைக்கானலுக்கு கிளம்ப வேண்டியது தான். திண்டுக்கல் டு கொடைக்கானல் பக்காவாக கிளம்பிட்டோம். காலையில் கரெக்டாக நாங்கள் 4:30 மணிக்கு வந்தோம். அண்ணன் வந்துட்டு ஒரு 5 மணிக்கு வந்துட்டார். 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். விடியும் போது அப்படியே சூரியன் உதயத்தை பார்த்துக்கிட்டே அப்படியே கிளம்பினோம். பக்கத்தில் ஒரு மலை தெரிஞ்சுது. அது என்ன மலைன்னு தெரில. பக்கத்தில் சிறுமலைன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் சூப்பராக இருக்கும். அப்புறம் பெட்ரோல் பங்க்கு. ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டாப் பண்ண இடம் வந்து பெட்ரோல் பங்க்கு. அண்ணன் வந்துட்டு பெட்ரோல் போட்டுக்கிட்டாரு. ஸோ நாங்கள் பேசின அமௌண்ட்லேருந்து தான் பெட்ரோல் போட்டாங்க. ஸோ எக்ஸ்ட்ராலாம் கிடையாது. பெட்ரோலுக்குன்னு தனியாக எதுவும் காசு வாங்கலை. நம்ம பேசின அமௌண்ட்லேயே பெட்ரோல் போட்டாச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் விடிஞ்சிருச்சு. நல்லா பாட்டு கேட்டுக்கிட்டு ஜம்முன்னு சூப்பராக போயிட்டு இருந்தோம். போகிற வழி முழுக்க வந்துட்டு இந்த ட்ராவலிங் பண்ணுற அந்த சீனரிஸ் இருக்குல்ல, அதே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ட்ராவல் பண்ணும்போது தூங்கிக்கிட்டு மொபைல் நோண்டிக்கிட்டு போகாதீங்க தயவுசெய்து. எவ்வளோ தூரம் போகிறோமோ அவ்வளோ தூரமும் பார்த்துக்கிட்டே வாங்க. ரொம்ப அழகாக இருக்கும், ரசிச்சுக்கிட்டே போகலாம். ஈடன் கார்டன்ஸ் ஹோட்டலு. அங்கேருந்து பேன் பண்ணால் இப்படி ஒரு சீனரி. அதோ தெரியுதுப்பா, எங்க மழை தண்ணியே இல்லாம மடங்கி போய் மட்டமல்லாக்க கிடக்குதே, அந்த மலையை நீ சாண பிடிக்கணும். அப்புறம் ஈடன் கார்டன்ஸில் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ், டீ, காஃபி அந்த மாதிரி குடிச்சிட்டு மறுபடியும் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக அந்த ஹோட்டலில் நிறுத்து வந்து கொஞ்சம் நல்லா ரெஃப்ரெஷிங்காகவே இருந்துச்சு. அவ்வளோதான், மலைப்பாதையை நெருங்கிட்டோம். இங்கேருந்து கொடைக்கானல் 52 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் கிட்ட, நம்ம 50 40 அவ்வளோ தூரமும் நம்ம மலை மேலே தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த மலை மேலே ட்ராவல் பண்ணுறதே பயங்கரமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி கூட இந்த ரோடு பாருங்களேன், பைபாஸ்லேருந்து கட் பண்ண உடனே நமக்கு ஃபுல்லாகவே மரங்கள், மலைகள்ன்ற மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு காட்சிகள் ஸ்டார்ட் ஆகிடுது. செக் போஸ்ட் ஆனே.
இந்த ரோடு ஸ்டார்ட் பண்ண உடனே நமக்கு வந்துட்டு இந்த கொடைக்கானல் ஃபீல் உள்ளே வந்துடும். இப்போ பார்த்தீங்களா, அந்த கொடைக்கானல் வந்துட்டு 45 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகுது மலை. ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் மலையில் மட்டும்தான் ட்ராவல் பண்ண போகிறோம் 45 கிலோமீட்டருமே. ஸோ உங்களுக்கு இந்த மலை மேலே ஏறும்போது இந்த மயக்கம் வர்றது, தலை சுற்றுறது, வாந்தி வர்றதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி எல்லாருக்குமே மலை மேலே ஏறும்போதோ இறங்கும்போதோ காது அடைக்கும், ஒரு மாதிரி கேராக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிக்கோங்க. நம்ம அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் தூரத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டுக்கு வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. கீழே பார்த்திங்கன்னா எல்லாமே குட்டி குட்டி குட்டியாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி காரில் போகும்போது அந்த ட்ராவலிங்கே வந்துட்டு செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். அதுவும் பஸ்ஸில் போகும்போது இன்னும் பயங்கர லெவலில் இருக்கும். ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் வருதா? தண்ணி சுத்தமாக இல்லைல்ல? இங்கே வந்து பார்க்கலாம், ஆனால் இப்போ அலோவ் பண்ணல போல். ஆனால் இப்போ அலோவ் பண்ண மாட்டேங்கடா. கண்டிப்பாக போட்டுருவாங்க. எலிவால் அருவி, பல்பு, குரங்கு ராஜாக்கள். எங்கடா வராங்க? பாவண்டா அவனுங்க. மலை ஏறின கொஞ்ச நேரத்தில், அதாவது முதல் பாயிண்ட்டாக நீங்கள் எதை பார்ப்பீங்கன்னா இந்த இடம் தான், எலிவால் அருவியோட வியூ பாயிண்ட்டு. இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கும், சாமி நம்பிக்கை உள்ளவங்க கும்பிட்டுட்டு போகலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இங்கே வந்துட்டு குரங்குகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ உங்கள் காரில் வரீங்கன்னா உங்கள் திங்ஸ் வந்து ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கோங்க. கார் உள்ள வரைக்கும் ஏறி எடுத்துறது எல்லாத்தையும். பஸ்ஸில் வந்தாலும் அதே தான், சேஃபாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு திங்ஸு கேரண்டி கிடையாது. சாப்பிட்ற பொருள் இருந்துச்சுன்னா சுத்தம். நம்ம கிட்டத்தட்ட பாதி தூரம் கடந்துட்டோம். கொடைக்கானல்னு 72 கிலோமீட்டர் இருக்குது. அந்த இடத்துல இது கார் நிறுத்தணும்னா நம்ம கூட வந்த முருகனுக்கு கொஞ்சம் கேர் ஆகிடுச்சான். அதனால் நிறுத்தி அவனை ஆசுவாசப்படுத்திட்டு மறுபடியும் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம கூட வந்த டிரைவர் வந்து நல்லா பேசிட்டு வந்தார். அவர்கிட்ட தான் நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளோதாங்க, மலைகளின் இளவரசி கொடைக்கானல் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு இந்த ரூட்டில் போனோம். அப்புறம் அங்கே டோல்கேட் இல்லைன்றதால மறுபடியும் பேக் வந்து மறுபடியும் சென்டருக்காக போக சொன்னாங்க. ஏன்னா அது வெளியில் வர ரூட்டு தெரியாமல் அதில் போயிட்டோம். நான் தான் போக சொன்னேன். அப்புறம் இது வந்து நம்ம சில்வர் ஃபால்ஸ். கொடைக்கானல் வர்ற எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு தெரிகிற இடம் இந்த சில்வர் ஃபால்ஸ் தான். இந்த இடம் பார்த்தா தான் கொடைக்கானல் வந்துட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி கிடைக்கும். அதே மாதிரி இந்த டோல்கேட் இருக்குல்ல, இப்போ நம்ம கிராஸ் பண்ணியிருந்தோம்ல, அந்த டோல்கேட்டை தாண்டின உடனே இந்த ஃபால்ஸ் வந்துடும். நாங்கள் போன நேரம் வந்துட்டு மே மந்த் அப்படின்றதால சுத்தமாக தண்ணி இல்லை. யாரா இருக்கா? யாரோ சொன்னாங்க, எனக்கெல்லாம் ஒன்றுமே ஆகாது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த மலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டுற தண்ணியை வந்து ஒரு பாட்டிலில் பிடிச்சி வச்சுருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அது குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நான் மலையில் இந்த கொடைக்கானல் ஆல்ரெடி வந்தப்போ மலையில் இயற்கையாக கிடைக்கிற தண்ணியை குடித்து பார்த்தேன். உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி மலையில் இயற்கையாக கிடைக்கிற தண்ணியை குடிச்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். செம்மையாக மீன்ஸ் டேஸ்ட்டு சொல்லலை, அது ஒரு மாதிரி வித்தியாசம். அந்த மாதிரி தண்ணி நீங்கள் குடிச்சிருக்க மாட்டீங்க, வித்தியாசமாக இருக்கும். அப்புறம் சில்வர் ஃபால்ஸ் முடிச்சுட்டு மறுபடியும் நாங்கள் தங்கக்கூடிய அந்த ரூமுக்கு கிளம்பிட்டோம். கிளம்பும்போது பாட்டு கேட்டு மஜாவாக நம்ம ஜாலியாக போயிட்டுருந்தோம். அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். ட்ரெயின்லேருந்து வந்து திண்டுக்கல்லேருந்து ட்ராவல்ஸ் புக் பண்ணி போகணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்துலேயே கொடைக்கானல் ரோடுன்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது, அங்கேருந்து புக் பண்ணிக்கிறாங்க. அங்கேருந்து தான் நாங்கள் போகலான்னு சொல்லிட்டு பக்கம் நினச்சிட்டு புக் பண்ணுறாங்க. ஆக்சுவலி
நீங்கள் புக் பண்ணுற மோஸ்ட்லி ட்ராவல்ஸ் எங்கேருந்து வருதுன்னா திண்டுக்கல்லேருந்து தான் வருது. நீங்கள் திண்டுக்கல்லை தாண்டி தான் கொடைக்கானல் ரோடு போகணும். அதுக்கு திண்டுக்கல்ல இறங்கி அங்கேருந்து ட்ராவல்ஸில் ட்ராவல் பண்ணலாம்ல. ஸோ உங்களுக்கும் டைம் மிச்சமாகும், அவங்களுக்கும் அலைச்சல் மிச்சமாகும். திண்டுக்கல்லேருந்து கொடைக்கானல் ரோடு போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் கொடைக்கானல் போகிறது வந்து கொஞ்சம் அவங்க ட்ராவல்ஸ்காரங்களுக்கும் சுத்தாக இருக்கும். நீங்கள் திண்டுக்கல்லே அந்த வண்டியை பிடிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். ஸோ மோஸ்ட்லி திண்டுக்கல் ஸ்டேஷன்லேருந்தே புக் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் எப்போயுமே ட்ராவல்ஸ் புக் பண்ணுறீங்கன்னா அந்த ட்ராவல்ஸுக்கு கூட வருவார்ல டிரைவரு, மோஸ்ட்லி அவர் அடிக்கடி வந்திருப்பார் இல்லையா. ஸோ அவருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதனால் நாங்கள் டிரைவர்கிட்ட தான் நிறைய விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து கொடைக்கானலில் இருக்க கோயில். இதுதான் சிட்டியோட சென்ட்ரு. இது கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் இங்கே தான் இருக்குது. ஓகே, நாங்கள் கொடைக்கானல் வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய்.